இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் 6 மணியில் 50 செய்திகளாக விரைவாக பார்க்கலாம். அரசியல் எதிரிகளால் நமது ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ளார். பதவியேற்பு உறுதிமொழி ஏற்று நாளையுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அரசியல் எதிரிகளால் நமது ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுவதாகவும் இதை பேனாக்கி பேனை பேயாக காட்ட நினைப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். அதிகார அமைப்புகளை ஏவி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறிய முதலமைச்சர் இந்த பூச்சாண்டிகளுக்கு மிரளுவதற்கு அடிமை கட்சி அல்ல நம் திமுக என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தொடர் கொலைகள், ஜாதிய மோதல்கள் நடைபெறுவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு கண்டனம் தெரிவித்துள்ள இபிஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இருதரப்பினரிடையே மோதலில் வீடுகளுக்கு தீ வைப்பு, பேருந்து கண்ணாடி உடைப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி என தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் கோயில் திருவிழா தொடர்பாக இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் காவலர் உட்பட 17 பேர் காயமடைந்தனர். வடகாடு பகுதியில் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா ஞாயிறு இரவு நடந்தது. இந்த தேரோட்டத்தில் இரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிலையில் திடீரென இருதரப்பினரிடையே தகராறு மூண்டது. இதில் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அத்துடன் தலித் மக்களின் குடிசை வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இந்த சம்பவத்தில் அரசு பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதோடு காவலர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டார். தகவல் அறிந்த போலீசார் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வடகாட்டில் தீ வைக்கப்பட்ட குடிசை பகுதியில் ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் மற்றும் இலுப்பூர் டிஎஸ்பி முத்துராஜா உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். மேலும் திருச்சி சரக டிஐஜி வருண், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் வடகாடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு 3 நாட்களுக்கு மதுக்களை மூடவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கலவரம் தொடர்பாக இருதரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக பாஜகவை கூட்டணி சரிவை சந்திக்குமே தவிர வளராது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்ற மாயையை உருவாக்க சிலர் முயற்சிப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இரு சமூகத்தினரிடையே பகைமையை ஏற்படுத்தும் வகையில் பேசிய மதுரை ஆதீனம் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வடகாடு சாதி கலவரத்தில் மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் புலனாய்வு விசாரணை நடைபெறுவதற்கு முன்னதாக காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு மோதல் சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் ரகுபதி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட வடகாடு கிராமத்தில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதோடு அனைவருக்கும் உயர் சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே வாலிபால் விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறு ஜாதி மோதலாக மாறியதால் அதனை தடுக்க முயன்ற பெண்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீர்ஜேப்பள்ளி கிராமத்தில் இருதரப்பினரிடையேயான வாக்குவாதம் மோதலில் முடிந்துள்ளது. அப்போது இதனை தடுக்கச் சென்ற ராஜேஸ்வரி, சுமித்ரா ஆகிய 2 பட்டியலின பெண்களை இளைஞர்கள் கீழே தள்ளி தாக்கியதில் காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது இருவரும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தாக்கியவர்களுக்கும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உதனப்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தினர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி நாளை நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில்
போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்த மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. அதன்படி தமிழகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி இன்று பல்வேறு மாநிலங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்டது. ஜம்முவில் உள்ள முபாரக் மண்டி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்டது. பயிற்சியின் போது பாதுகாப்பு நெறிமுறைகள், அவசர கால பதில் நடவடிக்கைகள் மற்றும் முக்கியமான சூழ்நிலைகளில் பேரிடர் தயார் நிலை குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகை நடத்தப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ள நிலையில் பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாலை முரசு தொலைக்காட்சி சார்பில் இணை நிர்வாக இயக்குநர் நடேசன், தலைமை செயல் அதிகாரி சிவயோகம் மற்றும் தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், கடந்த 4 ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆட்சியாளர்களின் பொருளாதார சீர்கேடு, மத்திய அரசின் தலையீடு என அனைத்தையும் சமாளித்து ஆட்சி நடத்தி வருவதாகவும் இந்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணி பத்திரிகையாளர்களின் கடமை என்றார். இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தொடர்புடையவர்களின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் அவருக்கு தொடர்புடையவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி செங்குன்றம் அடுத்த அன்னை இந்திரா நகர் பகுதியில் உள்ள சதாம் ஹுசேன் என்பவரது வீட்டில் 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவினர் தீவிர சோதனை நடத்தினர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் சதாம் ஹுசேனை விசாரணைக்காக அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். பட்டுக்கோட்டையில் பாஜக பெண் நிர்வாகி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி சரண்யாவின் 2வது கணவர் பாலனின் முதல் மனைவி மகன் கபிலன் மற்றும் அவரது நண்பர்களான குகன் உள்ளிட்ட 3 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். தந்தையின் சொத்துக்களை கபிலனுக்கு கொடுப்பதற்கு சரண்யா எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கொள்ளையர்கள் இருப்பது உறுதியாகிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பல்லடம், சிவகிரி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கொள்ளையர்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தோட்டத்து பகுதிகளில் யாரும் வசிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் 32ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பொதுச் செயலாளர் வைகோ கொடியை ஏற்றி கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ கட்சியின் தற்போதைய நிலை குறித்து விளக்கமளித்தார். மேலும் தமிழக மீனவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் அதிமுக அதிக முறை தாங்கள் குரல் கொடுத்திருப்பதாக வைகோ தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தை விமர்சித்த வைகோ ஈழத் தமிழர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தாரா என வினவினார். வண்டலூர் அருகே கல்லூரி விடுதிக்குள் புகுந்த மர்ம கும்பல் இளைஞரை சரமாரியாக வெட்டி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூர் அடுத்த கீரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனியார் கல்லூரி ஒன்றில் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். மே 4ஆம் தேதி முதல் மணிகண்டன் வீடு திரும்பாததை அடுத்து உறவினர்கள் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். இதில் கல்லூரி வளாகத்திலேயே மணிகண்டன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மணிகண்டனை வெட்டி கொன்ற நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவெரும்பூர் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு செல்போனில் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி பாலியல் தொல்லை அளித்தவரை போலீசார் கைது செய்தனர். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான பயிற்சி மையத்தில் படித்து வந்த மதுவினாய் என்ற பெண்ணுக்கு அறிமுகம் இல்லாத நபர் வாட்ஸ்அப் மூலமாக ஆபாச படங்களை அனுப்பி வந்துள்ளார்.
இது தொடர்பாக எச்சரித்தும் அந்த நபர் கேட்காததால் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் அவரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்து 7 மாதம் கர்ப்பிணியாகிய 9ஆம் வகுப்பு மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கேஜி கண்டிகை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் 13 வயது சிறுமி 7 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவரது பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதை அடுத்து திருத்தணி அனைத்து மகளிர் போலீசார் சிறுமியிடம் விசாரணை நடத்தியதில் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் பலமுறை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துவதற்கு முன்பாகவே தமிழக அரசு நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்க பதிவில் தேசிய அளவில் மத்திய அரசால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கிடைக்கும் விவரங்கள் தேசிய அளவில் இடஒதுக்கீட்டின் அளவை தீர்மானிப்பதற்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே தெலுங்கானா, பீகார், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்டது போன்ற சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் கட்டாயம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தரமின்றி முறையான அனுமதியின்றி அடைக்கப்பட்ட குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்வது தெரிய வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கோடை வெயில் காரணமாக கேன் வாட்டர் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் கேன் தண்ணீர் தரத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும், அடைக்கப்பட்ட குடிநீரில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி அச்சிடப்பட்ட வேண்டும், குடிநீர் கேன்களை 30 முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈஷா அறக்கட்டளையின் எரிவாயு தகனமேடை அனைத்து அனுமதியும் பெற்ற பிறகே கட்டப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பதிலளித்துள்ளார். ஈஷா சார்பில் எரிவாயு தகனமேடை அமைக்கப்பட வழங்கப்பட்ட அனுமதிகள் ரத்து செய்யக்கோரி சுப்பிரமணியம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம், ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுற்றியுள்ள 5 கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று எரிவாயு தகனமேடை அமைக்க அனைத்து அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கோயில்களின் அருகே குப்பைகள் கொட்டுவது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அங்குள்ள பழமையான பூரி மரத்தப முனீஸ்வரர் கோயில் அருகே 5 ஆண்டுகளாக கொட்டுவதால் பக்தர்கள் அவதியடைவதாக செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தபோது தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவம் உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு கோவில் மாசு அடைவது குறித்து தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை மாநகராட்சி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை போரூர் அருகே மெட்ரோ பணி நடைபெறும் இடத்தில் படுத்துறங்கிய நபரை மெட்ரோ ஊழியர்கள் தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கலங்கரை விளக்கம் முதல் புவிருந்தவல்லி வரை மெட்ரோ 2ஆம் கட்ட பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போரூரில் மெட்ரோ பணி நடைபெறும் இடத்தில் ஒருவர் படுத்து உறங்கியுள்ளார். அந்த நபரை அங்கிருந்து செல்லுமாறு ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் அந்த வாக்குவாதத்தில் மெட்ரோ ஊழியர் தனது தலைக்கவசத்தை வைத்து அந்த நபர் முகத்தில் சரமாரியாக தாக்கியுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சீரிய நடவடிக்கைகளால் தமிழகம் முன்னேறி வருவதாக அமைச்சர் ரகுபதி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரியலூர் அருகே நகைக்கடையில் 250 சவரன் நகை, 8 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்னக்கடை வீதியில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த வில்வாடா மாவட்டத்தைச் சேர்ந்த விகாஸ் ஜெயின் என்பவர் அடகு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் விகாஸ் ஜெயினுடைய தாயார் உமாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் கடந்த 2 மாதங்களாக அவர் ராஜஸ்தானுக்கு சென்றுள்ள நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்த ஆசாத் லோடா என்பவர் 250 சவரன் நகை, 8 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்றுள்ளார். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு தொடங்கி மார்ச் 25ஆம் தேதி நிறைவு பெற்றது. உடனடியாக விடைத்தாள் திருத்தும் பணிகளும் மாவட்ட தலைநகரங்களில் தொடங்கி நடைபெற்றது. இந்த பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏற்கனவே +2 பொதுத் தேர்வு முடிவுகள் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒரு நாள் முன்னதாகவே நாளை மறுநாள் காலை 9 மணிக்கு வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே பதிவு செய்த முடியாத இடத்தை பத்திரப்பதிவு செய்ய வற்புறுத்திய சார் பதிவாளரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலிதநல்லூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் முனீஸ் என்பவர் பத்திரப்பதிவு செய்ய முடியாத இடத்தை பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார். அதற்கு சார் பதிவாளர் மறுப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் அதிகாரியின் கன்னத்தில் பலார் என அறைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோடநாடு கொலை தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றனிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. கோடநாடு கொலை வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர் பூங்குன்றனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை 11 மணிக்கு காந்திநகர் அலுவலகத்தில் ஆஜரான பூங்குன்றனிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முடிந்து வெளியே வந்த பூங்குன்றன் சிபிசிஐடி போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்ததாக தெரிகிறது. தென்காசியில் பட்டப்பகலில் வீட்டிலிருந்த சிறுவனை கட்டி போட்டு அரங்கேறியுள்ள கொள்ளை சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புளியங்குடி பேருந்து நிலையம் அருகே வசித்து வரும் அமிர்தராஜ் என்பவரது வீட்டில் பட்டப்பகலில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. முகமூடி அணிந்தபடி வீட்டிற்குள் புகுந்த கொள்ளை கும்பல் வீட்டில் இருந்த 13 வயது சிறுவனை கடுமையாக தாக்கி கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்து 51,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது. சென்னை ஆவடி அருகே கால்வாயில் அடித்து செல்லப்பட்ட குழந்தையை காப்பாற்ற சென்ற தாய் மற்றும் தாயின் சகோதரி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே மோரை என்ற கிராமத்தைச் சேர்ந்த சுகுநாத் என்பது 4 வயது மகன் சந்தோஷுடன் கால்வாயில் துணி துவைக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தை கால்வாயில் விழுந்த நிலையில் குழந்தையை காப்பாற்ற சுகுணா குதித்துள்ளார். அதனை பார்த்த சுகுணாவின் தங்கை அஞ்சனாவும் கால்வாயில் குதித்துள்ளார். பின்னர் குழந்தையை அப்பகுதி மக்கள் உயிருடன் மீட்ட நிலையில் சகோதரிகள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை லாட்ஜில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தம்பதி உயிரிழந்து கிடந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெரியமேடு கோவளம் முத்துகிராமணி தெருவில் உள்ள லாட்ஜில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரித்திக் காயல் தஸ்மிரா தம்பதி அறையிட்டு தங்கியிருந்தனர். இந்நிலையில் ரித்திக் மின்விசிறியில் தூக்கிட்டு தொங்கிய நிலையிலும் தஸ்மிரா மூக்கில் ரத்தம் மற்றும் நுரை தள்ளியபடியும் உயிரிழந்து கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரது உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிலை திருட்டு தடுப்பு பிரிவினரின் துரித நடவடிக்கையால் தொன்மையான சிலை ஏலம் விடும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. நாகையில் உள்ள திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோயிலில் தொன்மையான கண்ணப்ப நாயனார் உலோக சிலை திருடப்பட்டது. அந்த சிலை நெதர்லாந்தில் உள்ளதுடன் ஏலமிட உள்ளதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்போதைய சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் அதிகாரி பிரவேஷ்குமார் எடுத்த நடவடிக்கையால் சிலை இந்தியாவிற்கு கொண்டுவர சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நில அபகரிப்பு தொடர்பான வழக்கில் மே 23ஆம் தேதி அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆஜராக வேண்டும், இல்லையெனில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. நில அபகரிப்பு தொடர்பான சிபிசிஐடி பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக்கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் தள்ளுபடி செய்தது. இதனிடையே இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி ஜெயவேல் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரது மனைவி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும், இல்லையெனில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் எனவும் எச்சரித்தார். மதுரையில் சைபர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த 4 குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரால் பதியப்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. அதன்படி கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு வழக்குகளில் மோசடியில் ஈடுபட்டு டெல்லி, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தலைமறைவாக இருந்த 4 பேரை மதுரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை வளசரவாக்கத்தில் வளர்ப்பு நாய் ஒன்று சிறுவனை கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காராம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரது 6 வயது மகன் மோனிஸ் தனியார் பள்ளியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகின்றான். தனது தந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை பக்கத்து வீட்டு நாய் கடித்து குதறியதில் சிறுவன் மோனிஸ் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டுள்ளான். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் மதுவுக்கு கொடுக்கும் உரிமையை ஏன் கள்ளுக்கு கொடுக்கவில்லை என தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கேள்வி கிளப்பியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கள்ளுக்கு மற்ற மாநிலங்களில் எங்கும் தடையில்லை, ஆனால் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு உரிமையை பறித்துக் கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 24ஆம் தேதி விக்கிரவாண்டி அடுத்த நரசிங்கனூர் பூரி குடிசையில் 4ஆம் ஆண்டு பனை திருவிழா நடைபெற உள்ளதால் கள் ஆதரவாளர்கள் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
உரிமை கோரப்படாத இறந்தவர்களின் உடல்களை கண்காணித்து கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிட தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரிழந்த 70 வயது முதியவர் ராஜாராமன் என்பவரின் உடலை அடக்கம் செய்ய குப்பை வண்டியில் எடுத்துச் சென்றது தொடர்பான வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிலப்பிரச்சினை காரணமாக முதியவரை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் சிக்கல்பலாப்பூர் மாவட்டம் பெஷிட்டிஹள்ளி பகுதியில் கிராமத்தைச் சேர்ந்த 60 வயது முதியவர் லட்சுமி நரசப்பான் கர்நாடக மின் பகிர்மான கார்ப்பரேஷனில் கான்ட்ராக்டராக இருந்தார். இந்நிலையில் இவரது வீட்டுக்குள் புகுந்த நிதிஷ் என்ற நபர் லட்சுமி நரசப்பாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் கொலை செய்த நிதிஷ் நேராக காவல் நிலையம் சென்று சரணடைந்தார். விசாரணையில் லட்சுமி நரசப்பாவை நில பிரச்சினை காரணமாக கொலை செய்தது தெரிய வந்தது. கேரளாவில் மீன்பிடிக்க சென்றபோது படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திருவனந்தபுரம் அடுத்த முத்தாலப்புழி கடல் பகுதியில் படகில் மீனவர்கள் சிலர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் மீனவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்தனர். இதனை கண்ட சக மீனவர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நாகேந்திரன் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தியிருந்தனர். இதில் அவரது வீட்டிலிருந்து 51 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நாகேந்திரனின் உறவினர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களை வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூரில் பூரம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூர் வடக்கு நாதர் கோயிலில் ஆண்டுதோறும் பூரம் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் கனிமங்கலம் சாஸ்தா கோயிலில் இருந்து 8 உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய நிலையில் யானை அணிவகுப்பும் குடை மாற்றும் நிகழ்வும் விமர்சையாக நடைபெற்றது. பஹல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரியான லெப்டினன்ட் வினய் நர்வாலின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொலை செய்யப்பட்டனர். இதில் திருமணம் முடிந்து சுற்றுலாவுக்கு வந்த வினய் நர்வாலும் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நர்வாலின் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக ராகுல் காந்தி தில்லியிலிருந்து ஹரியானா மாநிலத்திற்கு வருகை தந்தார். பின்னர் கர்னலில் உள்ள ஹிமான்ஷி மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் எதிர் நடவடிக்கை எடுக்க இந்திய ராணுவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு சுதந்திரம் அளித்துள்ளதாக மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் தேவகவுடா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை கொன்ற பயங்கரவாதிகளுக்கு எதிராக பிரதமர் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்படும் எதிர் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்பதாகவும் கட்சியை விட நாடே உயர்ந்தது என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொன்னியின் செல்வன் பாகம் 2 படப்பாடல் வழக்கில் ஏ.ஆர். ரகுமான் 2 கோடி ரூபாய் செலுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பொன்னியின் செல்வன் பாகம் 2 படத்தில் வரும் வீரா ராஜா வீரா பாடல் தன் தந்தை மற்றும் உறவினரை இசையமைத்து அவை சிவாஸ்துதி பாடலின் காப்பி என பாடகர் பயாஸ் வாசுபுதீன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உடல்நலக் குறைவால் காலமான நடிகர் கவுண்டமணி மனைவியின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய நிலையில் இன்று அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. நான் மேடையில் கண்கலங்கி துடைப்பதற்கு காரணம் எமோஷனல் கிடையாது என்று சமந்தா விளக்கம் அளித்துள்ளார். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையான சமந்தா சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். விழா மேடையில் கண் கலங்கி இருந்தார். இதற்கு அவர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். இலங்கையில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாக்குப்பதிவு குறைவு என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அமைதியான முறையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிகபட்சமாக மாத்தறையில் 42 விழுக்காடும், மன்னாரில் 40 விழுக்காடும், வவுனியாவில் 39.5 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் வடகிழக்கு மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு குறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.